அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று சிரித்து வாழ, சிரிக்கத் தெரிந்த சமுதாய விலங்கு மனிதன் என்று நம்மை மற்ற இனங்களிலிருந்து வேறுபடுத்தி அறிவியலார் கூறுவது உண்டு. சிரிக்கத் தெரிந்த ஒரே இனம் மனித இனம்தான். சிரிப்பு என்பது மனிதனுக்கு மட்டுமே உள்ள தனி சிறப்பு. விலங்கினங்களுக்கு அந்த சிறப்பு கிடையாது. சிரிப்பு என்பது சிநேகிதத்திற்கான முதல் தூது. இறுக்கமான சூழ்நிலையை இணக்கமாக்க உதவுவது, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் பகிரங்க அடையாளம் சிரிப்பு. மன இறுக்கத்தை குறைக்க, நட்பை வளர்க்க, ஒருவருக்கொருவர் நெருக்கமாக பழக, இடைவெளியை குறைக்க, மனத்தெளிவு மற்றும் மன மகிழ்ச்சியை உண்டாக்க என்று பல்வேறு வகைகளில் துணை நிற்பது சிரிப்பு. சிரிப்பின் சிறப்புகளை கூறுகையில் அழகின் சிரிப்பு என்கிறார் பாரதிதாசன். இடுக்கண் வருங்கால் நகுக என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே என்கிறார் கவியரசு கண்ணதாசன். சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி என்றார் பொது உடைமை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பார்கள். உண்மைதான். சிரிக்கும்போது மனதில் ஒருவித மகிழ்ச்சியான கலகலப்பான உணர்ச்சி ஏற்படுகிறது. இதனால் உடலில் ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள் ஹெல்த்தி என்சைம்ஸ் உற்பத்தியாவதால் அது நோயை தீர்க்கும் அருமருந்தாகிறது. சிரித்து மகிழ்வதால் நோய்கள் வராமல் தடுக்கப்படுவதுடன் வந்த நோய்களும் விரைவில் குணமாவதாக ஆராய்ச்சி உண்மைகள் தெரிவிக்கின்றன. மனிதன் எல்லா நேரங்களிலும் முக்கியத்துவம் வாய்ந்த மிகவும் பயனுள்ள செய்திகளை மட்டுமே படிக்கவும் சிந்திக்கவும் விரும்புவது இல்லை. சிலவற்றை நகைச்சுவையோடு பார்க்கவும் படிக்கவும் விரும்புகிறான். திரைப்படம், தொலைக்காட்சி தொடர்கள், நாடகம் எதுவானாலும் அதன் கதைப்போக்குடன் நகைச்சுவை பகுதியும் இருப்பதால் தான் ரசிக்க முடிகிறது. சில பேச்சாளர்கள் நகைச்சுவையுடன் பேசுவதால் தான் அவர்களது பேச்சுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கிறது. சிந்திக்க வைக்கும் அதே நேரத்தில் சிரிக்க வைக்கும் வகையிலும் எழுதும் எழுத்தாளர்களை நகைச்சுவை எழுத்தாளர்கள் என்று வாசகர்கள் புகழ்கின்றனர். சிரிப்பின் பலன் எத்தகையது என்பதை பீர்பால் கதைகள், தெனாலிராமன் கதைகளை படிக்கும்போது நம்மால் நன்கு உணர முடியும். சிரிப்புகளில் அசட்டுச் சிரிப்பு, ஆணவச் சிரிப்பு, ஏளனச் சிரிப்பு, சாகசச் சிரிப்பு, நையாண்டி சிரிப்பு, புன்சிரிப்பு என்று சிரிப்பில் பல வகைகள் உண்டு. இதில் புன்னகைக்கு ஒரு சிறப்பிடம் உண்டு. கண்ணுக்கு தெரியாமல் உள்ளுக்குள் ஒளிந்திருக்கும் அழகை வெளிப்படுத்துவது புன்னகை. புன்னகை என்பது எவ்விதமான ஓசையையும் செய்யாமல் உள்ளத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை முகத்தில் காண்பிக்கும் ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடாகும். மனிதனின் சோர்வை அகற்ற வல்லது சிரிப்பு. சிரிக்கும் உணர்வு இருந்தால் எத்தகைய கொடிய துன்பத்தையும் துரத்த முடியும். கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் ஒரு முறை வெளியூர் சென்ற சமயம் கார் மரத்தில் மோதி விபத்துக்கு உள்ளாகியது. வேறு காருக்காக காத்திருந்தபோது அந்த வழியாக வந்த விவசாயி ஒருவர் கார் விபத்தை குறித்து கேட்டபோது, காருக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டது, அதனால் காரை மரத்தில் சாத்தி வைத்திருக்கிறேன் என்றாராம் கலைவாணர் அவர்கள். இத்தகைய வஞ்சகமில்லா நகைச்சுவைக்கும் சிரிப்புக்கும் இன்றைய காலகட்டத்தில் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது என்றே கூற வேண்டும். தினமும் கொஞ்ச நேரம் குழந்தைகள் மனம் விட்டு சிரித்தால் அவர்கள் ஆரோக்கியமாக வளர்வார்கள். சிரிப்பு மனத்தை வலிமைப்படுத்தி புத்துணர்வுடன் வைத்திருக்கும். மனம் விட்டு சிரித்தால் மாரடைப்பு வருவிக்கும் மன அழுத்த ஹார்மோன்களும் அதன் மூலக்கூறுகளும் பெருமளவு குறைந்து உடல் ஆரோக்கியம் அடையும் என்கிறது ஆய்வு முடிவுகள். சிரித்தால் உலகம் உங்களுடன் சேர்ந்து சிரிக்கும். அழுதால் நீங்கள் ஒருவரே அழுது கொண்டிருப்பீர்கள். சிரிப்பெனும் மருந்தை தினம் தினம் அருந்த வேண்டும்.
சிரிப்பே உலகின் மிகச்சிறந்த மருந்து என்று சொன்னால் அது மிகையல்ல. நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரிக்கும் சமயம் மட்டுமே உங்கள் வீட்டிலிருந்து வெளிவாருங்கள், மகிழ்ச்சி அலைகளை பரப்புங்கள் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். சோக அலைகளை, துக்க சுவடுகளை, கவலை எண்ணங்களை வீட்டில் புதையுங்கள், வெளி உலகில் வந்து பரப்பாதீர்கள் என்று அறிவுறுத்துகிறார். உங்களால் சிரிக்க முடிகிறது என்றால் நல்ல மனத்தோடு இருக்கிறீர்கள் என்று பொருள். சிரிப்பு அலைகள் நம்மிடம் பிறரை ஈர்க்கும். கவலை அலைகள் பிறரை நம்மிடமிருந்து விரட்டும். சோகம் நமது ஆரோக்கிய செல்வத்தை குறைக்கும். சிரிப்பு நமது ஆரோக்கிய செல்வத்தை உயர்த்தும். எனவே சிரிப்பை நாம் கடைபிடிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.